ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நேற்று வந்து மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விஜயோடது அந்த ஸ்வேரிங் இன் செரிமனி அதையும் வந்துட்டு பார்த்து, அதுவும் வந்து இந்த வாட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்இடி டிவி வச்சு ஃபுல்லாக ஓவரால் எல்லா பொது ஜனங்களுமே கூட அந்த லைவ் பார்க்குற அளவுக்கான விஷயங்களை ஏற்படுத்தின கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிற வகையில் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நேரு ஸ்டேடியம் போக முடியாதவங்க கூட அவங்கவுங்க வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி இருக்குது. அந்த டிவைஸ் டிவி அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக கூட அங்கங்கே நின்று பார்க்குற மாதிரி அந்த ஒரு எல்இடி அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் மாதிரி தான் நேற்று நடந்த விஷயங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே என்னதான் யூஎஸில் நான் இருந்தாலும் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொன்ன மாதிரி அங்கே தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நடந்த இந்த எலெக்ஷனோ அதோட ரிசல்ட்டோ இப்போ நேற்று நடந்த பதவியேற்போ இல்லை இனிமேல் நடக்க போகிற இவங்களோட இந்த ஆட்சிக்கான விஷயங்களோ இவங்க எதிர்கொள்ள இருக்கும் சவால்களோ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக கண்டிப்பாக இருக்க போகுதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையுமே. நேற்று தளபதி சார் சொன்ன மாதிரி தான், தளபதி சார்னு இனிமேல் சொல்ல முடியாதோ, சிஎம் விஜய் சார் சொன்ன மாதிரி தான். ஆனால் எப்பயுமே நம்மளுக்கு தளபதி அவர் தானே அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தாலுமே அவருக்கான ரெஸ்பெக்டை இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராக நம்ம வந்து அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்தே ஆகணுன்ற இடத்துல நம்மளுக்கான விஜய் ஃபேன்ஸாகவும் சரி, இந்த புதிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க ஜனங்களும் சரி, விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்களோ, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டவங்களோ, விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட்டவங்களோ, நம்ம வீட்டு புள்ளப்பா விஜய் அப்படின்னு ஓட்டு போட்டவங்களோ எல்லாருமே அவருக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்குற இடத்துல அது பேச்சில் மட்டும் இல்லாமல் நம்மளோட செயல்களையும் இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று வந்து ஜனங்க அந்த பதவியேற்புக்கு அவருக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ்லேயே தெரியுது. ஸோ அந்த விஜய் சாருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, அவரோட ஃபேன்ஸாக இருக்க நம்மளுக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. நம்மளுமே புரிஞ்சு நடந்துக்கணுன்ற இடத்துல விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே மாறி இருக்காங்க. கொஞ்சம் அந்த மாற்றத்தை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. யாரும் வந்து அனாவசியமாக அங்கங்கே பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல், இல்லை விஜய் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு அங்கங்கே எந்த விஷயங்களும் மிஸ்டேக்கான விஷயங்களையோ இல்லை தவறுதலான விஷயங்களையோ பண்ணாமல் இனிமேல் இருக்கணும். அப்படி பண்ணால் அது தலைவரை பாதிக்கும், விஜய் சாரை பாதிக்கும், நம்மளோட விஜய் அண்ணாவை பாதிக்கும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாருமே இனிமேல் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ இது ஒரு புதிய மாற்றம் தான் அப்படின்னு சொன்னாலுமே நியூ எரா பிகின்ஸ் அப்படின்னு நம்ம விஜய் சார் சொன்ன மாதிரி தான், சிஎம் விஜய் சொன்ன மாதிரி தான். அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஆனதில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாலுமே அந்த சீட்டில் அவர் உட்கார்ந்த அந்த மூமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு அந்த கையெழுத்து போடுறது அப்படின்னும் போது ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற மூமெண்ட்ஸ்க்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்தது. அந்த மூமெண்ட்டை நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் நேராக செக்ரட்டரியேட்டுக்கு போய் அங்கே சீஃப் மினிஸ்டராக அவர் வந்துட்டு அந்த பதவி ஏற்றுக்கிறதுன்றது கவர்னர் முன்னாடி நடந்தாலும் அந்த செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கான பாரம்பரியமான இருக்கிற விஷயம். ஸோ அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட கையோடு அந்த சீஃப் மினிஸ்டர் சீட்டில் போய் உட்காந்தது, அங்கே வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் உட்காந்த இடம் அது. அங்கே அவர் ஒரு நிமிஷம் வந்து அந்த ஒரு மேஜிக் மூமெண்ட்ஸை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, நீங்கள் அது லைவாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் டக்குன்னு செங்கோட்டையன் சார்லாம் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் டக்குன்னு போய் உட்காரல. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நின்று மனசில் அதை வந்து ஒரு வந்திருக்கிறது, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமோ அதை விட ஒரு 10 மடங்கு பொறுப்பான ஒரு பதவிக்கு நம்ம வந்திருக்கோம். சிஎம் அப்படிங்கிறது பதவி மட்டும் இல்லை, பெருமை மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிற இடத்துல அவர் ரியலைஸ் பண்ணி அந்த ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் வந்து நின்று நிதானித்து அங்கே உட்காந்து அந்த விஷயங்கள் வந்து அவர் அந்த டைமில் அவர் மைண்ட் வாய்ஸோ ஒரு மனசுக்குள்ளேயோ என்ன மனசில் அவர் ஓட்டம் இருந்திருக்கும், அவரோடது என்ன சொல்கிறது, மனசில் என்ன மாதிரி ஓட்டங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியலனாலும் அவர் அந்த தருணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம் வந்து அவர் அந்த பொறுப்பை உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான விஷயமா தான் எல்லாரையாலையுமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ வந்து உடனே வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சைன் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்தாலுமே அவரோட கண்ணில் வந்து அந்த ஒரு விஷயத்து பொறுமை, இது வந்து ஒரு பொறுப்பான பதவி அப்படிங்கிறத விடவும் ரொம்ப பொறுப்பான பதவி. மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இவ்வளோ நாள் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஃபேன்ஸாக ரீச் ஆன நம்ம வந்து விஜய் அண்ணா அப்படிலாம் வந்து மக்கள் வந்து விஜயோட ஃபேன்ஸாக தான் வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம வந்து மக்களுக்கான ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும். என்னதான் மீடியாவில் இருந்தாலும் நம்ம வந்து ஜனங்களுக்கு மெசேஜ் சொன்னாலுமே இப்போ மீடியா எல்லாமே இப்போ வந்து இந்த ஒரு சிஎம் பதவி அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது மீடியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் கண்ட்ரியை கிட்டத்தட்ட நேற்று நடந்த விஷயத்த இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்தோ வாட்ஸ்அப் மூலிமாவோ ஃபோன் மூலிமாவோ இன்ஸ்டா மூலிமாவோ
பார்த்து கண்டிப்பாக வந்து வியந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத விடவும் இந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றுக்கான விஷயங்கள் வந்து நிஜமாகவே தமிழ்நாட்டில் ஹிஸ்டாரிக் மூமெண்ட் தான். இது வந்து பெரும் கட்சியான மாபெரும் கட்சியான டிஎம்கே ஏடிஎம்கேவை வந்து பின்னுக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அவங்கள சைடில் விட்டுட்டு இவர் வந்து முன்னாடி நின்னது, தேர்ட் பார்ட்டியாக வந்து முன்னாடி நின்னது வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இதுக்கு மேலே அரசியலில் கொண்டு வர மாற்றங்கள் அவருக்கான எக்ஸ்ட்ரா போனஸ் தான் அப்படின்னு சொன்னாலுமே இது வந்து அவருக்கான பெரிய போனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். போனஸ்னு சொல்ற முடியாது, அவர் பல வருடங்களாக வந்து அரசியலுக்கு வரணும்னு தன்னோட மனசில் ஓட்டிட்டு இருந்த அந்த ஓட்டங்களை அவர் வந்து நிஜமாக்கியிருக்காரு, கனவுகளை உண்மையாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு விசிபிளாக தெரிஞ்ச 2 வருஷமாக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னாலுமே இன்விசிபிளாக மக்களுக்கான சேவை செய்யணும், இல்லை மக்களுக்கான நலப்பணி திட்டம்னு அவர் வந்து அங்கங்கே அந்த விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்தோ இல்லை அவருக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற விஷயங்களில் இருந்தோ அவர் ஆல்ரெடி அதை ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவும் அதை ஆரம்பிச்சிருக்காரு, அதை அங்கங்கே செயல்படுத்தியும் இருக்காரு. ஆனால் நம்மளுக்கு கட்சின்னு ஆரம்பித்தது மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வந்ததே தவிர 2 வருஷம் முன்னாடி அவர் பாலிடிக்ஸ்க்கு வரப்போறாருன்னு. ஆனால் பாலிடிக்ஸ் வரணுங்கிறதோ இல்லை பாலிடிக்ஸ் வந்தப்புறம் என்ன பண்ணோங்கிறதோ அவர் மனசில் ஓட்டிட்டு இருந்த பல வருட கனவுகளாக தான் இருந்திருக்கு. அந்த கனவு இன்னைக்கு நிஜமாக இருக்குது அப்படின்னும் போது அது அவரோட கனவு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஜனங்களோட கனவுமா இருந்திருக்கு அப்படிங்கிறதுல நேற்று ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் போதே அங்கே ஸ்டேடியமில் வந்த அந்த ஒரு சத்தமும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் வந்து இங்கேது என்னதான் ஜஸ்ட்டு டிவிலையும் மீடியாலையும் தான் பார்க்க முடிஞ்சாலையும் அங்கே நிஜமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். தமிழ்நாட்டு ஜனங்க ஓட்டு போட்டவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும்னா அதை வார்த்தைங்களால் வெளிப்படுத்த முடியாது. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு மூமெண்ட் அது. பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ், யூனிக் மூமெண்ட்ஸ், ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் இந்தியாவில் இருந்திருந்தால் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியாது, அது அவரோட பர்சனல். நான் கண்டிப்பாக விஜய் சாருக்கு தான் போட்டிருப்பேன். நேற்று அந்த மூமெண்ட்ஸை ஃபீல் பண்ண இடத்துல நம்மளுமே ஓட்டு போட்டுட்டு அதை ஃபீல் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸான விஷயங்களாக தான் நேற்று வந்து அதை பார்க்க முடிஞ்சது. அந்த லைவ் மூமெண்ட்ஸ்லாம் போது நேற்று நான் போட்ட வீடியோ வந்து லைவில் தான் போட்டிருக்கேன். அதாவது நானும் என் ஹஸ்பண்டை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அது லைவில் போட்டிருக்கோம். அதாவது பதவி ஏற்றுக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி, அதாவது இங்கே யூஎஸ் டைமுக்கு, அங்கே இந்தியாவில் ஒரு 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து விஜய் சார் வந்து நேரு ஸ்டேடியமில் ரீச் ஆகிட்டார். பதவி ஏற்றுக்க போகிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்திருக்க பீரியடில் நான் வந்து வீடியோ வந்து நானும் வந்து என் ஹஸ்பண்டும் வந்து இந்த ஆட்சி எப்படியும் வந்து பதவி ஏற்றுக்க போகிறாரு, இதுக்கப்புறம் இந்த ஆட்சி எப்படி போக போகுது, இல்லை இந்த ஆட்சியில் வரக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன, அப்புறம் மே 13 அன்னைக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிற விஷயங்களில் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை நெக்ஸ்ட் 6 months அவருக்கு க்ரூஷியலாக இருக்க போகுதுன்னா அதுக்கான விஷயங்கள் எப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் லைவில். அது இப்போ வீடியோவும் மாறி இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவும் போடல, ஏன்னா நாங்கள் அந்த லைவ் பேசினதுனால நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவும் போடல. ஸோ என் ஹஸ்பண்ட் கொஸ்டின் கேட்குற வகையிலையும் நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற வகையிலையும் அந்த வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நேற்று பதவி ஏற்றுக்கிறதுல நடந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் வரக்கூடிய சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விமர்சனங்களும் அவர் பதவி ஏற்றுக்கிட்டதில் அங்கே நடந்த விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க திவ்யாஸ் வேர்ல்ட், ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாலிடிக்ஸ்